வாங்கிட்டேன். இந்த தீபாவளிக்கு பட்டு புடவையாவே வாங்கிட்டேங்க. கமெண்ட்ல இந்த புடவை என்ன ரேட் இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த புடவைய ₹1 கூட செலவில்லாம வாங்குறது எப்படின்ற ட்ரிக்க உங்களுக்கு சொல்லி தர போறேன். தீபாவளிக்கு பட்டு புடவை எடுக்கலாம்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லன்ட்டாரு. ஐயோ அதுக்கு காசு தேவையில்லைங்க, அதான் நம்ம கிட்ட சரக்கு இருக்கே, சரக்கு சரக்கு அப்படின்னு எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே புரியல. அட நாங்க போனது வேற எங்கேயும் இல்லங்க, டி நகர் அக்கௌண்ட்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர் தான். டி நகர்னு பார்க்கிங் இருக்குமோன்னு பயப்படாதீங்க, இங்க பைக் அண்ட் கார் பார்க்கிங் நிறையவே இருக்கு. நம்ம எல்லார் பீரோடையும் தூங்கிட்டு இருக்கிற சாயம் போன கிழிஞ்சு போன பழைய பட்டு புடவைக்கு இங்க ஸ்பாட்லயே கேஷ் கொடுக்குறாங்க. நம்ம என்னதான் பட்டு புடவையை பாதுகாத்து வச்சாலும் அந்த மடிப்புல பாத்தீங்கன்னா லைனா ஒரு கோடு வந்து கிழிஞ்சு போயிடும், அதை யூஸ் பண்ணவே முடியாம போயிடும். அது அப்படியே வேஸ்ட் ஆக்காம இவங்க கிட்ட கொண்டு வந்து ஸ்பாட் கேஷ் வாங்கிக்கங்க. ஏன் இந்த மாதிரி ஜரி துணி இருந்தா கூட உங்க கேஷுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நீங்க கொண்டு வந்த புடவை காப்பர் ஜரியா இல்ல வெள்ளி ஜரியான்றது உங்க கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை ஸ்பாட்லயே கொடுத்துறாங்க. இப்பதாங்க ட்விஸ்ட், இவங்க எனக்கு போட்டுக்கிற அமௌண்ட் பாருங்களேன். இந்த புடவை கூட நான் இவ்வளவு செலவு பண்ணி வாங்கல, அவ்வளவு பைசா எனக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நான் ஃபுல் ஃபேமிலிக்குமே தீபாவளி ஷாப்பிங்க முடிச்சிட்டேன். நீங்களும் புடவையை மாத்தணும், ஆனா டி நகர் வரைக்கும் வர முடியலையா? நோ ப்ராப்ளம். ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நமக்கு உங்க புடவையோட போட்டோஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவங்களே ஜரி அனலைஸ் பண்ணி வீட்டுக்கே வந்து கேஷும் கொடுத்துருவாங்க. இப்பவே ஓல்ட் காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு வந்து ஸ்பாட்லயே கேஷ் வாங்கிட்டு உங்க தீபாவளி ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. பை பை.